ஒரு பிச்சைக்காரனுக்கு ரோட்ல என்னமோ டிஃபரெண்டா இருக்கிறத எடுத்து உடைச்சு பார்த்தா சடனா அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பூதம் வந்துருது. உடனே அவன் பார்த்து பயந்துறான். ஆனா அந்த பூதம் நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், உன்னுடைய 3 ஆசையை சொல்ல நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லுது. இவனும் சரி அப்படியா, அப்ப எனக்கு நிறைய காப்பர் கம்பி வேணும்னு கேட்கறான். உடனே வந்துருது. அதையெல்லாம் எடுத்துன்னு போய் இரும்பு கடையில போட்டு அதை காசு ஆக்கிடுறான். ஒரு பிச்சைக்காரன்றதுனால இந்த சான்ஸ் அவனுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. அதனால மறுபடியும் நிறைய காப்பர் கம்பி கேட்கறான். ஏன்னா அதை இரும்பு கடையில போட்டு அவனுக்கு காசு வரும்னு நினைக்கிறான். இந்த பூதமும் இவன் காப்பர் கம்பியே கேட்கறத பார்த்துட்டு உனக்கு வேற ஏதாவது ஆசையா இருந்தா சொல்லுன்னு சொல்லுது. ஆனா இவன் எனக்கு காப்பர் கம்பி தான் வேணும்னு சொல்றான். ஆனா உடனே மறுபடியும் அவனுக்கு காப்பர் கம்பி வந்துருது. இந்த பிச்சைக்காரன் இரும்பு கடையில போட்டு காசு ஆக்கிறான். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆசை என்னன்னு கேட்கும் போது இவன் சுத்தி முத்தி பாக்குறான், என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறான். இந்த பூதமும் இவன் சுத்தி முத்தி பாக்கிறத பார்த்துட்டு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நீ ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவனும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரொம்ப யோசித்துட்டு ஆமா அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்றான். சரி அவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்கணும்னு சொல்லி இந்த பூதம் கேட்கும் போது எல்லாத்துக்குமே காப்பர் கம்பியே கொடுத்துருங்க, அதை வச்சுதான் இரும்பு கடையில போட்டு அவங்க காசு ஆக்க முடியும்னு சொல்றான்.